அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்தவர் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ஒரு பரபரப்பாக்கிருச்சு. இந்த சூழ்நிலை எப்படி ஏன் ஏற்பட்டது சார்? நீங்களும் அவரோட ஆதரவாளராகவே இருந்து நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம். அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கின்ற விதத்தில் எடப்பாடி பழனிசாமி பல வழிகளில் தொல்லைகளை கொடுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு தூக்கி எறிகிறார். கட்சியை விட்டு தூக்கி எறிந்து விட்டு அந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவருடைய பைலா 43வது சரத்து என்ன சொல்லுதுன்னா, தொண்டன் கிளைக்கழக செயலாளர் அவர்தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த பொதுச் செயலாளருக்கு கிளைக்கழக தொண்டன் போட்டி போடலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை, ஒரு பைலாவை உருவாக்கி வைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர். அதை பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னை தவிர இந்த இயக்கத்தில் யாரும் வளரக்கூடாது என்பதற்காக 10 வருடங்கள் 5 வருடங்கள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும் என்ற அந்த ஒரு தவறான சரத்துக்களை உள்ளே சேர்த்து அவரே தன்னிச்சையாக பொதுச் செயலராக ஆக்கிட்டார். அவற்றை முறியடிப்பதற்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றம் வரை சென்றார். சென்றது மட்டுமல்ல, பல முறை இந்த இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பல முறை செய்தித்தாள் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நேரடியாக 2ஆம் கட்ட தலைவர் வாயிலாகவும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அதுக்கு உடன்படவே இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுக இணையறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி பல முறை கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒரு 11 தோல்விகளை அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு 11 தோல்விகளை சந்தித்து வருகின்றார். புரட்சித் தலைவர் அம்மா கண்ட இயக்கம் அடியோடு மறுக்கப்பட்டு விட்டது. நீ அந்த இயக்கத்தில் இருந்து நாம் என்ன செய்ய போயிடும்? அந்த ஒரு சிந்தனையோடு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை மனப்பூர்வமாக மகிழ்ச்சிகரமாக இணைத்து கொண்டு ஹாப்பியாக சந்தோஷமாக பயணத்தில் இருக்கின்றார்.